குட் மார்னிங், வெல்கம் டு பெருமன் அட்வைசர் யூடியூப் சேனல். நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ் கிடையாது, சாரி, பிரமல் என்டர்பிரைசஸ். ஓகே, பிரமல் ஓகே. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் எப்படி சார்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அது எங்கேருந்து எங்கே போச்சு பாருங்கள். ஓகே, இது வந்து 2014 வந்து 600 rupeesலேருந்து 3300 வரைக்கும் போயிருக்கு. 3300லேருந்து இப்போது 500 கிட்ட வந்தது. ஓகே, இது கம்பெனி நல்ல கம்பெனின்றதை பற்றி நம்ம பேச்சு இல்லை. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த மாதிரி ஷேரில் மாட்டிங்கன்னா என்ன ஆகுங்கிறது பார்க்குறேன். எஸ்கேப் ஆகிறது எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக இருக்குன்றது சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கம்பெனி எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்னு சின்ன அனலைஸ் ட்ரை பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் லுக் அட் இந்த ஃபஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். ஸோ பிஎல் இப்போ நம்ம யூஷுவல் ப்ராசஸ் ஃபாலோ நம்ம வந்து மெயினாக டெட் ஃப்ரீ ஏன் சொல்கிறேன்னாக்கா, இப்போது ஒரு சில கம்பெனியில் மாட்டிக்கிட்டால் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த கம்பெனி அந்த மாதிரி ஒரு கம்பெனியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஏன்றது உங்களுக்கு வீடியோ முடியல தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு 851 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, இதெல்லாம் 2383 காட்டுது, பட் நம்ம பார்த்தோம் 3000 பார்த்தோம். ஓகே, அடுத்து நம்ம ஃபேஸ் வேல்யூ பார்க்கணும். இன்னொன்று வந்து நீங்கள் மெயினாக இங்கே பார்க்கணுன்னாக்கா ஃபார்மாசூட்டிக்கல் போட்டிருக்கு. இதை பார்த்து ஏமாந்துடாதீங்க, தயவுசெய்து இதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. நேராக வந்து அடுத்து நம்ம ஃபேஸ் வேல்யூ பார்க்கணும். ஸோ 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ. நீங்கள் வந்து ஒரு ஷேர் 2000 ரூபா போகுது, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபான்னா நம்ம அப்போயே ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது டெட் ஃப்ரீயானு பார்க்கணும். டெட் ஃப்ரீயாக தான் சேஃபு, டெட்டில் தான் மாட்டிப்பாங்க. 2 rupees ஃபேஸ் வேல்யூ. இப்போ டிவிடெண்ட் வேறு கொடுத்துருக்காரு அவர். ஏன் அதில் தான் பெரிய பிரச்சனை ஓடி இருந்தது. ஓகே, நான் புக் வேல்யூ 975 இருக்குது. புக் வேல்யூ கீழே ட்ரேட் ஆகுது. 3 ரூபா டிவிடெண்ட் டீல் காட்டுது. இதனால் மேலே அது வந்து ப்ரமோட்டருக்கு. ஓகே, அது நம்ம விட்டுடலாம். நம்ம வந்து ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபினான்ஷியல்ஸ். நம்ம பேலன்ஸ் ஷீட் நேராக போகலாம். திஸ் இஸ் ஹவ் வி ஒரு நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம இப்படி தான் ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் இதே ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியாக இல்லைன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, பேலன்ஸ் ஷீட் போயிட்டு இதில் வி ப்ரிஃபர் ஓல்ட் ஃபார்மேட் இஸ் ஈஸி ஃபார் அஸ். அதை பார்த்துடலாம். ஓகே, ஈக்விட்டி கேபிட்டல் 36 crores. ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரிசர்வ்ஸ் 19,000 crores இஸ் ஆல்சோ வெரி குட், வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப நல்லா இருக்குது. பட் டெட்டு பார்த்தா 11,000 crores இருக்குது. ஓகே, 11,000 crores செக்யூர்ட் லோன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா 2015 469 கோடி தான் டெட் இருந்தது. ஓகே, 3000 கோடி அன்செக்யூர்ட் லோன் இருந்தது. இது அப்படியே கிராஜுவலாக ஏறி 11,000 crores செக்யூர்ட் லோன் ஆச்சு. இங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட 7,000 கோடி அன்செக்யூர்ட் லோன் இருந்தது. அன்செக்யூர்ட் லோன் கொடுத்து இப்போ வந்து அப்படியே செக்யூர்ட் லோனாக மாறிடுச்சு. ஏன் தெரியுமா? அன்செக்யூர்ட் லோன்னா ஒருத்தரை நம்பி நம்ம பணம் கொடுக்குறோம். ஓகே, ஒரு நம்ம ஃப்ரெண்டு இருக்காருன்னா ஒரு 100 ரூபா கொடுக்குறோம் நம்பி. ஒரு ஸ்டேஜில் அவர் வந்து சிச்சுவேஷன் சரியில்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் வேலைக்காவது கொலாட்டர் கொடுக்குன்னு கேட்டு கொலாட்டர் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவருடைய கேஷ் ஃப்ளோ சரியில்லை. அதனால் அவரை வந்து செக்யூர்ட் லோனாக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம வந்து முக்கால்வாசி டெட் இருந்தாலும் வெளியே வந்துட்டால் நல்லது. பட் நம்ம நிறைய பேருக்கு பட் இந்த ஸ்டாக் ஓட்டத்தில் அதை மறந்துடுவாங்க நிறைய பேர். புல் மார்க்கெட்டில் எதுவும் வேலை செய்யாது. ஸோ இப்போ நம்ம அடுத்து இப்போ இயர்லி ரிசல்ட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்க்குறோம். டெட் ஃப்ரீ கம்பெனினா இங்கேயே வெளியே வந்துட்டுருப்போம். கண்டிப்பாக அது மாதிரி ப்ரொசீட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ பட் நீங்கள் பாருங்கள், 3,384 to 4,290 டெட்டு. சேல்ஸ் ஏறின அளவு கூட டெட்டு பயங்கரமாக ஏறி இருக்குது. ஓகேங்களா? அது கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெட்டு பாருங்கள் எப்படி எங்கேருந்து எங்கே போயிருக்குன்னு.
ஐ திங்க் அரௌண்ட் 3000 crores-லேருந்து 11,000 crores வரைக்கும் டெட்டு போயிருக்கு. இங்கே பாருங்கள் சேல்ஸ் இவ்வளோ தான் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நெட் ப்ராஃபிட் 144 crores தான். நெட் ப்ராஃபிட் 144 crores தான். நம்ம இது கன்சால்டேட்டட் பார்ப்போம் என்ன எப்படி இருக்குன்ட்டு. இது ஸ்டாண்டர்ட், நம்ம கன்சால்டேட்டட் பார்க்கலாம். கன்சால்டேட்டட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, 6,000 crores 13,000 crores கன்சால்டேட்டட். ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தா 468 crores மைனஸ் கன்சாலிடேட்டில். லாஸ்ட் இயர் 1,050 crores 4,000 crores. இப்போ அந்த ஜம்ப்பாக எப்போவுமே ஒரு ப்ராஃபிட்டை ஜம்ப் பண்ணி தான் ப்ரைஸ் மேலே தூக்குறாங்க. ஸோ இது வந்து எந்த இயர் பார்க்கலாம், 17-18 வந்து ப்ராஃபிட் ஜம்ப் ஆகிருக்கு. ஓகே, ஒரு ப்ராஃபிட் இந்த மாதிரி டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு அது அடுத்த வருஷம் ட்ராப் ஆகுது பாருங்கள் அதே லெவலில். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆனால நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம இதுலேயும் பார்த்தோம், நம்ம அப்படி கால் ரெயின் இண்டஸ்ட்ரிலையும் பார்த்தோம். அது 1 year ஜம்ப் ஆகுது, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுது, நம்ம ட்ராப் ஆகிடுறோம். ஓகே, ஸோ இதில் ஒன்றும் ஓகே, இதில் டீட்டெயில்ஸ் ஷேர் ஹோல்டர் டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ இங்கே ஷேர் ஹோல்டிங் போய் பார்க்கலாம். அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 46 crore போது நோ பிளட்ஜ், விச் இஸ் குட் சைன். FPI 29% வச்சுருக்காங்க, DA 14% வச்சுருக்காங்க. இவங்க எல்லாம் இது உள்ளே போய் பார்த்தா தமாஷா இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு சில விஷயத்தை, வில் பி ஷாக்டு. ஓகே, இப்போ நம்ம ஷேர் ஹோல்டிங் ப்ரொமோட்டர் பார்த்துட்டோம் 46%. அதனால் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போது டாப் பப்ளிக் ஷேர் ஹோல்டர். ஓகே, IEPF இவங்க யாரும் தெரியல, ஆனால் எந்த ரேட்டில் வாங்கினாங்கன்னு தெரியல. LIC 7% வச்சுருக்காங்க ஷேர்ஸு. எந்த ரேட்டில் வாங்கினான்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஒரிஜினல் ஹோல்டிங்னா இப்போ ஜாக்பாட் தான். பட் நடுப்புற 2000 வாங்கியிருந்தாங்கன்னா கடவுள் தான் காப்பாற்றணும் LICயை. ஈஸ்ட் பிரிட்ஜ் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் 4.4% ஹோல்டிங். ஸோ இவங்கெல்லாம் வந்து எந்த ரேட்டில் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியாது. ஓகே, நமக்கு தெரிஞ்சால் வேறு ஃபாரின் நேஷ்னல்ஸு இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் 200 ஷேர் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியா ஹோல்ட் லிமிடெட் ஷேர் வச்சுருக்காங்க கிளியரிங் மெம்பர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸோ இவங்கெல்லாம் இவ்வளோ இதெல்லாம் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, மோர் தென் 1% இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இவங்களாம் எப்படி தாங்க பிடிக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் எந்த ரேட்டில் வாங்கினாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் அதை பற்றி கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம கம்பெனி இன்ஃபோ பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டு செக்டர் ஃபார்மான்னு போட்டிருந்தது, அதை பார்த்து ஏமாந்துடாது. இங்கேயும் பாருங்கள் ஃபார்மான்னு போட்டிருக்கான். அதுமாதிரி போடக்கூடாது, மாற்றணும் அவன். நம்ம அப்போ தானே ஏமாறுவோம் ஃபார்மான்னு டக்கு. ஸோ piramal.com போய் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நம்ம பிஸ்னஸ் என்னென்ன பிஸ்னஸ்க்குன்னு பார்த்துடலாம். எனக்கு இந்த பிஸ்னஸ் ஸோ Piramal என்டர்பிரைசஸ் வந்து Piramal என்டர்பிரைசஸ்லாம் இருக்குது பார்க்கலாம். ஃபார்மா அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஓகே, Piramal கிளாஸ். ஓகே, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. Piramal ரியாலிட்டி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு. இது வந்து ரியல் எஸ்டேட் வந்து ஐ திங்க் தே ஸ்டார்ட் 3-4 years பேக். 15 million square feet of under development in both commercials across prime areas in Mumbai and Thane. ஓகே, ஸோ இதில் தான் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க, ரியாலிட்டியில் தான் மாட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய ரியாலிட்டி கம்பெனிஸ் லெட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் வேர் அதாவது ஐ திங்க் சோல்டு ஒரு ஃபார்மா கம்பெனி சோல்டு அண்ட் ஐ திங்க் got 10,000 crores நினைக்கிறேன். அதை எடுத்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது நிறைய ரியல் எஸ்டேட்டில் போட்டிருக்காரு. ஸோ நவ் ரியல் எஸ்டேட் இஸ் நாட் டூயிங் வெல். ஸோ அதனால் வந்து ரியல் எஸ்டேட் வந்து நீங்கள் ஒரு கான்ட்ராவாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ரொமோட்டர்
பட் ரியல் எஸ்டேட் இஸ் இன் சர்ப்ளஸ். இது வந்து இப்போது வந்து கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ரியல் எஸ்டேட் எப்போ டேக் ஆகும் தெரில. டேக் ஆஃப் ஆனால் தான் இவர் டேக் ஆஃப் ஆவார். ஸோ அதனால் இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மெயினாக நம்ம ஒரிஜினல் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா லோ ஈக்விட்டி கேபிட்டல் இது ஒர்க் அவுட் ஆகுது. குட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மி தான். 36 கோடி கேபிட்டலுக்கு 46% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் 70% இருக்கணும். ஓகே, அது அப்படின்னா அங்கங்கே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் விற்றுருக்காங்க. மூணாவது டைவர்சிஃபிகேஷன். ஸோ ஒரு கம்பெனி வந்து ஒரு டைவர்சிஃபை பண்ணி ஒரு ஏரியாவுக்கு போகும்போது கண்டிப்பாக நம்ம நோட்டீஸ் பண்ணோம். ஸோ அதுவும் அவங்க ரியல் எஸ்டேட்டில் போயிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கப்போ இவங்க ரியல் எஸ்டேட்டில் போய் மாட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பெரிய அடி. ஸோ அதனால் இந்த கம்பெனி சார்ட் பார்த்தீங்கன்னா 2018 தான் அந்த பேலன்ஸ் ஷீட் மேலே போயிருக்குது. பட் அதுக்கு முன்னே எடுத்துகிட்டு போயிட்டாங்க மேலே. என்ன எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல. ஸோ 2018 நல்லா எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த வருஷம் இது வந்து 18 இது பேலன்ஸ் ஷீட்டு வேறு மாதிரி மந்த்லி ஓகே. 2018 எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஃபேக்ட் 2000 கீழே இறங்கிட்டு அங்கே திருப்பி ஃபுல் டேக் ஆஃப். ஓகே, ஸோ ஒரு எக்ஸிட் கொடுத்ததோ இல்லை ஃப்ரெஷ்ஷாக ட்ராப் பண்ணிச்சு தெரியல. இந்த இடத்துல வந்து எல்லாம் ப்ரைஸ் வால்யூம் பிரேக் அவுட்னு சொல்லி உள்ளே போயிருந்தாங்க, நான் காலியாகிட்டு இருப்பாங்க. ஸோ திஸ் தான் சார்ட்டு. இப்போ வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் நின்று இருக்குது. பட் இது வந்து நம்ம ஃப்யூச்சர் எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ரீசன்ட் குவார்ட்டர் பார்த்தோம்னாக்கா லாஸ்ட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 அந்த குவார்ட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 484 crores மைனஸில் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரா பெட்டாக கூட நீங்கள் வாங்கலாம். ஆனால் கான்ட்ரா பெட்டாக வாங்கணுன்னாக்கா எங்கே வாங்கணும்? கான்ட்ரா வாங்கணுன்னா ஒரு 163 வந்தால் வாங்கலாம் சொல்கிறேன். ஐ மீன் ஐம் நாட் ஒரு கான்ட்ரா பெட், ஏதாவது இங்கேருந்து ரிவைவ் வாங்க 10 வருஷத்தில் அப்படின்னு வரும்போது ஒரு கான்ட்ரா பெட்டாக வேணால் வாங்கலாம். இது எவ்வளோ வந்துருக்கு கீழே 606. ஓகே. ஸோ அதனால் ஓகே. பட் கான்ட்ரா பெட்டில் ரீடெயில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நம்ம கான்ட்ரா பேசி தயவுசெய்து யாராவது கான்ட்ரா வாங்கிட்டு போகிறீங்க. ஸோ கான்ட்ரா அவாய்ட். நீங்கள் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்னா பை டெட் ஃப்ரீ கம்பெனிஸ் ஃபஸ்ட்டு 5 to 7 years. அதுக்கப்புறம் நம்ம கான்ட்ராலாம் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஸோ பி cautious, don't get carried away. Thank you. Have a nice day.